வணக்கம், இது காலரதம் தமிழ் தொலைக்காட்சி. நான் வாசு ராமதுரை. பைத்தான் தமிழ் என்ற இந்த வீடியோ தொடரில் இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது பைத்தானில் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படிங்கிற டாப்பிக்கும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் என்ற டாப்பிக்கும் பார்க்க போகிறோம். இது ரெண்டு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் இதுக்கு அடுத்தது மெயினாக நம்ம எதுக்காக ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படிங்கிற கான்செப்ட்னா என்ன, அது என்ன செய்யுது, என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் பேசிக்காக என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் ஆர் டிவிஷன் சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்துக்குமே எல்லா லாங்குவேஜ்லேயுமே சில பயன்பாடுகள் இருக்கும். இப்போ ப்ளஸ் சிம்பிள் இருக்குது அப்படின்னா 2 + 3 5 அப்படின்னு ஆட் பண்ணுறதுக்கோ, இல்லை 2 இன்டீஜர் வேரியபிளை ஆட் பண்ணுறதுக்கோ we are going to have the function for that. அதுதான் அதனுடைய கொடுக்கப்பட்ட வேலை. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், அதுக்கு அடிஷ்னலாக நம்ம சில வேலைகளை கொடுக்க போகிறோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ 2 ஆப்ஜெக்டை நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி ஆட் பண்ணுறது? இப்போ ஆப்ஜெக்ட் அப்படின்னாலே நம்ம பார்த்துருக்கோம், ஒரு கிளாஸை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சோம். இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டில் என்ன பண்ணுறோம், நம்ம நேம் இருக்குது, ரோல் நம்பர் இருக்குது. அதில் எப்படி நீங்கள் ஆட் பண்ண முடியும்? பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ இப்போ சில நேரங்களில் அதேமாதிரி ஆட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன், கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். மை டேட் அப்படின்னு அந்த கிளாஸ் பேர். இதில் நான் 3 விஷயம் வச்சுக்க போகிறேன். என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட் வேணும், மந்த் வேணும், இயர் வேணும். இது 3த்தையும் நான் இங்கே வச்சுருக்கேன். இப்போ இந்த 3 இங்கே இருக்குது அப்படின்னா, இதை நம்ம ஆட்டோமேட்டிக்லி we are going to have self.d equal to d, self.m equal to m, self.y equal to y. இந்த வேரியபிளை இங்கே அசைன் பண்ணிட்டோம், ஆர் இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். இனிஷியலைஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். மை டேட்டை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம்னா அதில் ஒரு டேட்டை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இல்லைங்களா? இப்போ டேட்டை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் இப்போ +1 அப்படின்னு கொடுத்தா எனக்கு நெக்ஸ்ட் டேட் வரணும். இன்றைக்கி 10ஆம் தேதி அக்டோபர் மாதம் இந்த வருஷம் அப்படின்னா, வாட் வி நீட் டு டூ இஸ் வி ஹாவ் டு +1 அப்படின்னு கொடுக்கும்போது 11ஆம் தேதி அக்டோபர் மாதம் அந்த வருஷம் 21 அப்படின்னு வரணும். ஸோ ஹவு டு டூ தட் பர்டிகுலர் திங். இதில் நம்ம அந்த பர்டிகுலர் டேவை பார்த்து ஆட் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு சொல்லணும். நார்மலாக அதுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அ ஆப்ஜெக்ட் x equal to my date 10/10/2021 அப்படின்னு கொடுத்துட்டீங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இப்போ கிரியேட் ஆகிடும். இதில் இங்கே டி கேபிட்டலில் கொடுத்துருக்கோம். இப்போ கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் x+1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, எக்ஸ் இஸ் ஆஃப் டைப் மை டேட். இங்கே 1ங்கிறது இன்டீஜர். மை டேட்டோட இன்டீஜரை என்னால் ஆட் பண்ண முடியாது அப்படின்னு பைத்தான் இஸ் கோயிங் டு த்ரோ அன் எக்ஸப்ஷன், டைப் எரர் எக்ஸப்ஷன் நமக்கு வரும். இப்போ ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் த ப்ளஸ் சிம்பிள் வென் இட் இஸ் கோயிங் டு டீல் வித் த மை டேட். மை டேட்டோட ஒர்க் பண்ணும்போது ப்ளஸ் சிம்பிள் எவ்வாறு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஹவு டு டிஃபைன் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேஜிக் ஃபங்க்ஷன்ஸ்னு நான் முன்னாடி காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, எல்லா ஆப்ஜெக்ட்லேயும் டிஐஆர் போட்டிங்கன்னா அதில் இந்த அண்டர்ஸ்கோர்னு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே டிஐஆர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போட்டோம்னா யூ ஆர் கோயிங் டு ஹாவ் லாட் ஆஃப் மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வித் அண்டர்ஸ்கோர் இல்லைங்களா. இதில் தான் மேஜிக் ஃபங்க்ஷன்ஸ் இன் பைத்தான் அப்படின்னு சொன்னோம். அதில் பார்த்தீங்கன்னா ஏடிடின்னு ஒன்று இருக்கும். இல்லைனாலும் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ அந்த ஏடிடி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டோம்னா இட் இஸ் கோயிங் டு டிஃபைன் ஹவு தட் ப்ளஸ் சிம்பிள் ஷுட் ஒர்க் வித் திஸ். இதில் செல்ஃப்னு கொடுக்குறோம். இங்கே வாட் எவர் த அதர் வேல்யூ விச் யூ ஆர் கோயிங் டு டூ ஆஃப்டர் த ப்ளஸ் சிம்பிள். இந்த ப்ளஸ் சிம்பிளுக்கு அப்புறமா கொடுக்க போகிற வேல்யூ என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறோம். இப்போ we are going to do
இந்த ப்ளஸ் ஒன்னு கொடுக்குறது வந்து டேட்டோட ஆட் பண்ணணும் இல்லைங்களா. செல்ஃப் டாட் டி ஈக்குவல் டு செல்ஃப் டாட் டி ப்ளஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ரிட்டர்ன் செல்ஃப்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் இதை கிளாஸை கம்பைல் பண்ணுறங்க. இங்கே வந்து இப்போ ரன் பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு 2 அண்டர்ஸ்கோர் பண்ணணும், ஒன்று தான் இருக்குது. ஸோ இட் இஸ் கோயிங் டு கிவ் தட் ஆப்ஜெக்ட். இப்போ வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து வந்துடுச்சு. இப்போ நீங்கள் வந்து வாட் யூ கேன் டூ இஸ், இங்கே வந்து யூ கேன் ஹேவ் ஒன் மோர் மெத்தட். அந்த ஆப்ஜெக்டை டிஸ்பிளே பண்ணும்போது ஆப்ஜெக்டை பிரிண்ட்டுன்னு கொடுத்தோம்னா அந்த ஆப்ஜெக்ட் அட்ரஸ் வரதுக்கு பதில் எனக்கு அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணணும்னா வாட் யூ கேன் டூ இஸ், யூ கேன் ஹேவ் எஸ்டிஆர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, மேஜிக் ஃபங்க்ஷன். அதில் வந்து செல்ஃப் கொடுத்துங்க. ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணும்போது என்னத்தை டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே சொல்லலாம். ரிட்டர்ன், இங்கே வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் கொடுக்க போகிறேன். அதுக்குள்ளே வந்து செல்ஃப் டாட் டி ஸ்லாஷ் சிம்பிள் கொடுக்க போகிறேன். தென் செல்ஃப் டாட் எம், அதுக்கப்புறமா ஒரு ஸ்லாஷ் சிம்பிள், அதுக்கப்புறமா செல்ஃப் டாட் ஒய் கொடுத்துட்டோம். ஸ்ட்ரிங்கை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் str ஃபங்க்ஷன் இஸ் கோயிங் டு டூ. இப்போ கொடுத்துட்டோம். இப்போ x + 1 அப்படின்னு கொடுக்குறேன். print x, you are getting 1210. இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது 1010 இருக்குது. 2 தடவை நம்ம ரன் பண்ணியிருக்கோம், அதனால் இருக்குது. இப்போ if you are going to run this once again and now run it, you are getting 1110 வருது இல்லைங்களா. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். இப்போ அந்த ப்ளஸ் சிம்பிளுக்கு நம்ம ஆப்ரேட்டர் இது பண்ணியிருக்கோம். இதை சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், இங்கே சப்னு ஒரு மேஜிக் ஃபங்க்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து we are going to use it. அதுக்கு வந்து அதர் வேல்யூ வாட் யூ ஆர் கோயிங் டு புட் ஆர் ஆஸ் அன் ஆப்ரண்டாக என்ன கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லிடுறீங்க. இங்கே யூ ஆர் கோயிங் டு சே செல்ஃப் டாட் டி மைனஸ் அதர் மைனஸ் ஈக்குவல் டு அதர்னு கொடுத்துருங்க. இங்கே வந்து ரிட்டர்ன் செல்ஃப்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே 10ன்னு இருக்குது, இங்கே ஐ எம் கோயிங் டு சே மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1. இப்போ அந்த 1010 2001ங்கிறது 910 2021 வரணும் இல்லைங்களா. செல்ஃப் கமா அதர்ஸ் கொடுத்துருக்கோம். செல்ஃப் டாட் டி ரிட்டர்ன் செல்ஃப் கரெக்டாக தானே இருக்குது. அண்டர் ஸ்கோரில் ஏதாவது தப்பு இருக்கா? யா, இப்போ print xன்னு கொடுத்துருக்கோம். என்னாச்சு, இந்த 10ன்னு கொடுத்தது இங்கே சப்ட்ராக்ட் பண்ணதுனால இட் இஸ் பிகமிங் 910 அப்படின்னு வருது. நீங்கள் இன்னும் வந்து பர்ஃபெக்டாக இதில் வந்து லாஜிக் எழுதினீங்கன்னா ஈவன் இஃப் ஐ எம் கோயிங் டு ஆட் 35 அப்படின்னா 35th டே என்ன வருது, மந்த் சேஞ்ச் ஆகுது, இயர் சேஞ்ச் ஆகுது, எல்லாத்துக்கும் லாஜிக் எழுதி யூ கேன் ஹாவ் யுவர் ஓன் டேட் கிளாஸ் இட் செல்ஃப். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்மளால் we are able to change the way how the plus symbol works with the myDate. We are able to define the way how plus symbol work with the myDate class. Same way the subtract, அதே மாதிரி multiply அப்படின்னா MUL அப்படின்னு ஒரு மேஜிக் ஃபங்க்ஷன் இருக்குது. அதே மாதிரி you are going to have something called as
ஈக்குவல் டு, greater than or equal to, less than or equal to, எல்லா ஆப்ரேட்டருக்கும் அதில் அந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணலாம். எல்லாத்துக்கும் அந்த டபுள் அண்டர்ஸ்கோர் முன்னாடி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் லெஸ் தேன் அப்படின்னா அண்டர்ஸ்கோர் எல்டி அண்டர்ஸ்கோர்னு கொடுக்கணும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுக்கு எல்இ, வெறும் லெஸ் தேனுக்கு எல்டி. அதே மாதிரியே கிரேட்டர் தேனுக்கு வந்து ஜிடி, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுக்கு ஜிஇ அப்படின்னு இருக்கும். ஸோ இதை ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டோம்னா தேவைப்படும் போது we can redefine how our object should work அப்படிங்கிறத நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து மெயினாக ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். அடுத்தது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னு. இனிஷியலி இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வாஸ் நாட் இன் பைத்தான். லேட்டர் ஓகே தே ஹவ் இன்க்ளூடட் தட் பைத்தான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் பிகாஸ் தட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கான்செப்ட் இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணதுனால தே ஹவ் டன் தட் பர்டிகுலர் திங். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டிசைன் பண்ணும்போது சாஃப்ட்வேர் டிசைனிங்கில் வரும்போது டாப் லெவலில் இருக்கக்கூடிய கிளாஸை டிஃபைன் பண்ணிவிட்டு அதை ஃபர்தராக இன்ஹெரிட் பண்ணிகிட்டே போவாங்க. அப்படி இன்ஹெரிட் பண்ணிட்டு போகும்போது டாப் லெவல் கிளாஸில் யூ கேன் நாட் ஹாவ் கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன். அதில் வந்து உங்களால் சப் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷனை கம்ப்ளீட் டீட்டெயிலாக உங்களால் டாப் லெவல்லையே எழுத முடியாது. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நம்ம ஸ்டூடெண்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். நீங்கள் when we were defining the classes and inheritance பண்ணும்போது மேலே டாப் லெவலில் இருக்கும். அதை தவிர ஃபர்தராக நம்ம we are overriding in the sub level இல்லைங்களா. ஸோ அப்படி பண்ணுறது போது we need to do lot of changes. இது நிறையா கிளாஸஸுக்கு அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பதில் என்ன பண்ணிவிடுவாங்கன்னு கேட்டால் they are not going to write that particular definition of the method itself. அந்த மெத்தட் பேரை கொடுத்துருவாங்க அண்ட் இட் இஸ் கோயிங் டு ஹாவ் அ மெக்கானிசம். அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த பேரில் மெத்தடை உங்கள் கிளாஸில் எழுதியாகணும் அப்படின்னு கம்பல் பண்ணும். ஸோ அப்படி கம்பல் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த மெத்தடை நீங்கள் எழுதுவீங்க. எழுதும்போது தேர் வில் பி சம் கன்சிஸ்டன்சி அண்டு ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பேரண்ட் கிளாஸில் ஒன்று இருக்கும், நம்ம வந்து இங்கே சைல்டு கிளாஸில் எழுதும்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அக்செப்ட் அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு எழுதுகிறோம் அப்படின்னா நான் வந்து அக்செப்ட் அண்ட் டிஸ்பிளேன்னு எழுதுவேன். இன்னொரு யூசர் வந்து அக்செப்ட் டேட்டா டிஸ்பிளே டேட்டான்னு எழுதுவார். இன்னொருத்தர் வந்து இன்புட் டேட்டா அவுட்புட் டேட்டான்னு எழுதுவார். ஸோ கன்சிஸ்டன்சி இருக்காது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சியை கொண்டு வரத்துக்கும் கம்பல்சரியாக இந்த மெத்தடை எழுதியாகணும்னு சொல்கிறதுக்கும் தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஆர் கோயிங் டு ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் ஃப்ரம். இங்கே வந்து இம்போர்ட் பண்ணுறீங்க ஃப்ரம் ஏபிசி import abc comma abstract method அப்படின்னு ரெண்டு விஷயத்தை இம்போர்ட் பண்ணிடுறீங்க. கரெக்டாக இம்போர்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு ரன் பண்ணி பார்த்துங்க. ஸோ தேர் won't be any import error. ஓகே, இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது இருந்ததுன்னா இம்போர்ட் எரர் வரும். ஸோ யூ கேன் கோ அண்ட் கரெக்ட் இட் ஹியர். இப்போ வந்து ஒரு கிளாஸ் எழுத போகிறேன். கிளாஸ் இப்போ மை கிளாஸ் அப்படின்னு எழுதுகிறேன். இந்த மை கிளாஸில் ஐ எம் கோயிங் டு ஹாவ் ஒன் மெத்தட். இதில் வந்து நான் மெத்தட் வந்து ஒரு சாதாரணமாக நான் ஒரு மெத்தட் எழுத போகிறேன். அந்த மெத்தடுக்கு பாடி எதுவும் எழுத போகிறதில்ல. இதை இன்ஹெரிட் பண்ணினா அந்த கிளாஸில் அந்த பாடியை கம்பல்சரியாக எழுதியாகணும், அந்த ஃபங்க்ஷனுக்கு டெஃபினேஷன் கம்ப்ளீட்டாக கொடுத்தாகணும் அப்படின்னு கம்பல் பண்ணுறது தான் இந்த பர்டிகுலர் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடோட வேலை. இங்கே வந்து ஒரு சின்ன மெத்தட் கொடுக்க போகிறோம். இப்போ டெஃப் சே ஹாய் செல்ஃப் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஓகே, இதில் நார்மலாக இப்போ வந்து பிரிண்ட் ஹாய் அப்படின்னு சொல்லிடுறேன்னு வச்சுப்போம். இதை வந்து ஒரு சைல்டு கிளாஸில் கொடுக்குறேன். கிளாஸ் சைல்டு இது என்ன பண்ணுது, மை கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுது இல்லைங்களா. மை கிளாஸை இன்ஹெரிட் பண்ணும்போது அதில் பாஸ்ன்னு கொடுத்துட்றேன். இப்போ என்னாகும், இப்போ வந்து ஐ ஹம் ஆக்சுவலி இங்கே வந்து ஹாய் அப்படின்னு பேரை வாங்கி டிஸ்பிளே பண்ணணும்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோம். இவர் எதுவுமே பண்ணலை, இங்கே வந்து பாஸ்ன்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு சிஹெச்ஐஎல்டி சைல்டு அப்படின்னு கொடுத்தாச்சு. எக்ஸ் டாட் சே ஹாய் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது ஹைன்னு டிஸ்பிளே பண்ணிடுச்சு. இங்கே எதுவுமே இல்லைனாலும் இட் இஸ் டிஸ்பிளேயிங் இட். பட் எனக்கு இங்கே சே ஹைன்னு கொடுக்கறதுக்கு பதில் வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் இங்கே வந்து
பாஸ்ன்னு கொடுத்துட்றேன். அதே நேரத்தில் இங்கே வந்து அட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு ஒரு இதுக்கான டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டெக்கரேட்டர்ஸ் அப்படின்னு பைத்தானில் இருக்குது. நம்ம அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் பார்க்கும்போது இந்த டெக்கரேட்டர்ஸ் அப்படிங்கிற வீடியோ அட்வான்ஸ் கான்செப்டில் இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இங்கே வந்து ஜஸ்ட் நம்ம வி ஆர் கிவிங் த பாஸ். ஓகே, கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன அதுன்ற காண்ட் இன்ஸ்டான்ஷியேட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் சைல்டு வித் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் சே ஹாய். இங்கே வந்து நான் இது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுன்னு இங்கே கொடுத்ததுனால இட் இஸ் நாட் ஏபிள் டு கிரியேட் ஆப்ஜெக்ட் யூஸிங் த சைல்டு. இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ கேன் சே அகெயின் டெஃப் சே ஹாய், say hi self. இங்கே வந்து print this is method in the child. say hi method in the child அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ என்ன போகுது பார்த்தீங்கன்னா if I am going to run this இப்போ ஒர்க் ஆகுது. ஏன்னு கேட்டால் we are having this particular method. இதில் even if you are going to have a small change say underscore hi அப்படின்னு கொடுத்தோன்னா that will treat it as a different method. Again it is not allowing us to create a object using this child class because the parent classல இருக்கிற say hi-ஐ நீங்கள் இங்கே implement பண்ணலை அப்படின்னு சொல்லுது. So you are going to have some sort of control that parent கிளாஸில் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருந்ததுன்னா அதை சைல்டு கிளாஸில் கம்பல்சரியாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் வந்துடும். ஒரு ஸ்டாண்டர்டாக எல்லா சப் கிளாஸ்லேயும் அதை பண்ணியிருப்பாங்க, சைல்டு கிளாஸ்லேயும் பண்ணுவாங்க, பண்ண வைக்கும் அது. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ். ஓகே, அதே மாதிரி பேரண்ட் கிளாஸில் டிஃபைன் பண்ண முடியாது, ஆனால் இந்த மாதிரி மெத்தட் சைல்டு கிளாஸில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த டிசைன் லெவலில் அவங்களுடைய விஷனை வந்து கீழே இருக்கிறவங்களுக்கு பர்குலேட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு திஸ் வில் பி மோர் யூஸ்ஃபுல். அதுதான் வந்து இங்கே பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ நம்ம வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்னா என்னென்னு பார்த்தோம், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா என்னென்னு பார்த்தோம். திஸ் இஸ் த பை அண்ட் லார்ஜ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இன் பைத்தான். இருக்கிற மற்ற லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் விட பார்க்கும்போது ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கிறது பைத்தான் லாங்குவேஜில்ங்கிறத நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன்ஸ் வீடியோவை பார்த்தீங்கனாலே தெரியும். இதுக்கு அடுத்து சப்சிக்வெண்ட்டாக நம்ம we are going to have database connection with Python. ஒரு டேட்டாபேஸை எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதிலேருந்து எப்படி டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, இல்லை அதில் எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது, இல்லை அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இதே மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக நாங்கள் அதுக்கு விடையளிக்கிறோம். அதே போல் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் நியூ வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.